சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும் இந்த கிரேவி. அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஹைதராபாத்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக, வெரி ஈஸியாக சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். மீடியமான வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், புதினா, மல்லித்தலை. நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். ஒரு 50 ml ஆயில் போட்டுங்க, போதும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. நான் பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சரிங்களா? பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். இந்த வெங்காய கலரு மாறும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, நல்லா ஒரு 3 குத்து கருவேப்பிலையை எடுத்து போட்டுங்க. இந்த கருவேப்பிலையும் இந்த வெங்காயத்தோட கரட்டி விடுங்க. இது நல்லா வேகட்டும். சரிங்களா? வெங்காய கலர் மாறினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலர் மாறி இருக்குது. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் 1 டீஸ்பூனு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம மசாலாவோட அரைக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். சரிங்களா? இதை நல்லா பரட்டி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் கொஞ்சம் போகட்டும். இப்போ இதோட என்ன பண்ணுறோன்னா, சிக்கனை சேர்த்துக்கிறோம். நான் சிக்கனை சேர்த்துக்கிறேன். 1 கிலோ எடுத்துக்கிறேன். அப்படியே எடுத்து தண்ணி இல்லாமல் எடுத்து போடுங்க. இப்போ நான் சிக்கனோட தேவையான கல் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் போல் நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். போதும். இந்த ஆயிலோட நல்லா பரட்டி விடுங்க. சரிங்களா? நல்லா இதோட நல்லா வெந்து வரட்டும். இப்போ என்ன பண்ணுறோம், லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். சரிங்களா? கொஞ்சம் போல் ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுங்க. மஞ்சத்தூளோட நல்லா பரட்டி விடுங்க. சிக்கனே தண்ணி விடும். அந்த தண்ணியே போதும். இதுக்கு ஒரு மூடியை போட்டுக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லைட்டாக வேக விட்றோம். மூடியை போட்டுக்கிறோம், வேகட்டும். ஒரு 5-6 கிராம்பு, 2 அன்னாசி பூ, கொஞ்சம் போல் பட்டை, ஒரு 5 ஏலக்காய், கொஞ்சம் போல் சோம்பு இதை உள்ளே சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் போல் இஞ்சி வெட்டி வச்சுக்கிறேன். ஒரு 7-8 பூண்டு வெட்டி வச்சுக்கிறேன். ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். இதையும் இதிலே போட்டுங்க. ஒரு 15 போல் பாதாம் எடுத்துக்கிறேன். ஒரு 10 முந்திரி எடுத்துக்கிறேன். இதிலேயே சேர்த்துங்க. இப்போ மல்லி, புதினா ஒரு கைப்பொடி போல் இதோட சேர்த்துங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். போதும். 1 டீஸ்பூனு பெப்பர் தூள் போட்டுங்க. இல்லை முழு பெப்பர் இருந்தால் கூட நீங்கள் போட்டுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வந்து வருது. அந்த சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். பரட்டி விடுங்க. இப்போ இதோட என்ன செய்கிறோம்னா, நல்லா கெட்டி தயிராக இதோட ஒரு 2 ஸ்பூனு சேர்த்துக்கிறோம். சரிங்களா? 2 ஸ்பூனு கெட்டி தயிராக சேர்க்கணும். கண்டிப்பாக சேர்த்துங்க. 1 2 போதும். சிக்கனோட நல்லா பரட்டி விட்டுருங்க. சரிங்களா? நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்க போகிறோம். இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? இந்த தயிரோட கொஞ்சம் வெந்து வரட்டும். நல்லா கொதிச்சு வருது. நல்லா பரட்டி விடுங்க. இந்த சிக்கன் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அருமையாக வந்துடுச்சு. சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம அரைச்ச கிரீன் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? கலரி விடுங்க. இது நல்லா கொதித்து வந்தது மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் மசாலா சேர்க்கணும். எப்படி ஆகிட்டு பாருங்க. சூப்பராக ஆகிட்டுங்களா? நல்லா கொதிச்சு வரட்டும். இதுக்கு ஒரு மூடியை போடுறோம். நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும்.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிச்சு வருது. அடி பிடிச்சிடாம திரட்டி விடுங்க. மீடியமாக வச்சிங்க, ரொம்ப அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூனு மிளகாத்தூள், 1 டீஸ்பூனு கரம் மசாலா எடுத்துருக்குறேன், கொஞ்சம் போல் கஸ்தூரி மெத்தி எடுத்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் இதோட சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. சரிங்களா? ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியமாக வச்சு கலரி விடுங்க. நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது முடிய கொஞ்சம் வெயிட் பண்ணும். நல்லா சூப்பராக ட்ரை ஆகிட்டு பார்த்தீங்களா சிக்கனு. இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டும். சைடில் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? கலரை பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹைதராபாத்து சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. சிக்கனும் ஸோ அருமையாக வெந்துடுச்சு. போதும். எப்படி இருக்கு பாருங்க. இந்த கிரேவி இருக்கணும் நமக்கு. அப்போ தான் நம்ம பரோட்டா, தோசை, பிரியாணியோட வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? போதும். இது நான் உங்களுக்கு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி காட்டுறேன். சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும் இந்த கிரேவி. இந்த ஹைதராபாத்து சிக்கனு நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்கள். வேறு லெவலு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், உங்கள் சேகர்.